இந்த காணொளி நீரிழிவு நோயை பற்றியது. இந்த காணொளியில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஒரு செரிமானம், அப்புறம் இன்னும் மனிதர்களுடைய நிறையா ஒரு அந்தரங்கமான விஷயம், உள்ளுறுப்புகள், அப்புறம் இன்னும் பல விஷயங்கள் இதில் நான் உங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். தயவுசெய்து இந்த காணொளியை 60 வயது அல்லது 60 வயதுக்கு மேற்பட்டவங்க பாருங்கள், அல்லது மருத்துவத்துறையில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுக்கக்கூடிய நபர்கள் பாருங்கள், அல்லது ஒரு நடுநிலையான நபர்கள் இதை நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியும் அப்படின்னாலும், அதாவது ஏற்றுக்கொள்ள முடியும், அதை பற்றி ஒரு ஆய்வு செய்ய முடியும், அப்படி புரிதல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையில் இருக்கிறவங்க இந்த காணொலியை பாருங்கள். இந்த காணொலி ஹெல்த் இஸ் வெல்த், நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம், பகுதி 35, பார்ட் நம்பர் 35. அனைத்து பண்பாட்டு நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள். இந்த காணொலி ஹெல்த் இஸ் வெல்த் பார்ட் நம்பர் 35, நோயற்ற வாழ்வி குறைவற்ற செல்வம், பகுதி 35 பற்றியது. அந்த பகுதி 35 கீழே நீரிழிவினுடைய ஒரு தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நீரிழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவாக சர்க்கரை அப்படிங்கிற அழைக்கப்படுற இந்த வியாதியை, இந்த நோயை பற்றி புரிதல் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம மேலும் பல கண்ணோட்டங்களில் அதை சோதனை பண்ணி பார்க்கும்போது என்ன ஒரு விஷயம் ஒரு உறுதியாக புரிஞ்சுது அப்படின்னா, அதாவது உடலில் உள்ள உறுப்புகளினுடைய எல்லா உறுப்புகளினுடைய பாதிப்பையும் தூக்கி எது மேலே பழிய போடுறாங்க அப்படின்னா, இந்த சர்க்கரை வியாதி மேலே பழிய போட்டுடுறாங்க. இன்னொன்று, நம்மக்கிட்ட இருக்கிற தவிர புரிஞ்சுக்கிறதுல அதை ஏற்றுக்கிறது இல்லை, அதை மாற்றிக்குவோம் அல்லது திருத்திக்குவோம் அப்படிங்கிற ஒரு பக்குவமும் என்னென்னா இன்றைய மனிதர்களுக்கு அறவே இல்லை. இதனால் என்னன்னா, நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த தவறை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் யாருக்குமே ஏற்படாமல் போயிடுது. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க, சர்க்கரை வியாதின்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் வந்துருச்சு அப்படின்னா, சர்க்கரை வியாதிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, அறிகுறி தான். அதுவுமே அறிகுறி, உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் பாதிப்பாயிடுச்சு, அதை இனிமேல் செயலிழந்து போச்சு, அது இனிமேல் காப்பாற்ற முடியாது அப்படி இப்படின்னு சொல்கிறது தான். அதுக்கு நானே நிறைய தீர்வுகள் கொடுத்துருக்குறேன். ஒரு மனுஷன் இதாகிட்டாப்புல, பாதிப்பாயிட்டாப்புல அப்படின்னா அது எப்படிலாம் நம்ம ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம காப்பாற்றுறது. இதயத்துக்கு நம்ம என்ன பண்ணுறது, அதே பொதுவாகவே ரத்த தானம் பண்ணுறது, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, அசைவ உணவுகளை, துரித உணவுகளில் எண்ணெயில் பொரிச்சது, தாளிச்சது, வருது, அப்புறம் இந்த மாதிரி சொல்கிற மாதிரி எண்ணற்ற, அதுவும் மருத்துவத்துறையில் என்ன சொல்கிறது பரிந்துரைக்கப்பட்டது தான். அதை தான் நானும் பரிந்துரை பண்ணுறேன், அவங்களுக்கு சஜஷன் கொடுக்குறேன். அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இன்னும் கொஞ்சம் நவீனமாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு பக்கவாதம் வந்தால் என்ன பண்ணலாம், ஒரு தண்டு வடத்தில் பிரச்சனை வந்ததுன்னா வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், முதுகுவலி வந்ததுன்னா என்ன பண்ணலாம், இது எல்லாமே சொல்லியிருக்கு. அதுவும் இல்லாமல் என்னுடைய காணொலிக்கு ரொம்ப சில என்ன சொல்கிறது, நம்ம அந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது, எதிர்ப்புகள் வந்திருக்குது. அந்த எதிர்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு 0.1% இல்லைன்னா 1% ஒரு 1% இருக்கும். ஆனால் அதுவுமே என்ன சொல்கிறதுனா, அது எனக்குமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். அவங்களுடைய கருத்தையும் அவங்க கேள்விகள், அவங்களுடைய வாதங்கள் எல்லாம், இல்லைன்னா அவங்களுடைய ஆதங்கம், அது என்ன சொல்லி அதுக்கு நான் பதில் கொடுத்துறேன். அது என்னன்னா, நான் சொல்கிறது என்னன்னா, சைவ உணவுகளை அதிகமாக சாப்பிடுங்க, அல்லது அது சைவ உணவுகளை மட்டும் சாப்பிடுங்க, போதை வஸ்துக்களை தவிர்த்துங்க அப்படின்னு சொல்லி அதில் மருத்துவர்கள் அது சொல்லாததை நான் சொன்னது என்னென்னா, மருத்துவத்துறையை நான் அவமதிக்கிற மாதிரி இருக்குது. மருத்துவர்களை என்னென்னா, மருத்துவர்கள் செய்யக்கூடிய சிகிச்சை அந்த இதெல்லாம் ஒரு அவங்கள பழி சொல்கிற மாதிரி இருக்குது, குறை சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. நான் கட்டாயம் அதை நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா அதில் நான் சொல்கிறதுல உண்மை இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, மருத்துவர்களே என்ன பண்ணுறாங்கன்னா, மாமிசம், போதை வஸ்து, அப்புறம் இந்த சிகரெட்டு, இந்த மாதிரி ஆல்கஹால், இந்த மாதிரிலாம் அவங்களும் உட்கொண்டு அவங்களுடைய உடல் என்ன சொல்கிறதுனா, அவங்களோட குணத்தையே அந்த சரியாக சிகிச்சை அல்லது மருத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கண்ணோட்டத்துலேருந்து மாறுபட்டு நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க சரியாக இருக்கிறாங்க. நீங்கள் மருத்துவர்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, யாராவது ஒரு மருத்துவர் அல்லது ஒரு சில சதவீதத்தில், ஒரு 100% மருத்துவர்கள்னால், அந்த 100% மருத்துவர்களில் ஒரு 3%, ஒரு 5% சைவம் மட்டுமே சாப்பிடுவோம். நான் சொல்கிற மாதிரியான ஒரு உணவு பழக்க வழக்கத்தில் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க மூலமாக அவங்க உடலையே நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தி
நம்ம மருத்துவர்கள் இந்த மாதிரி உணவு பழக்கத்தில் வந்து சாதிச்சிருக்கிறாங்க, அவங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் மருத்துவர்கள் யாருமே அப்படி இல்லை. ஒரு டீ காப்பி குடிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். டீ காப்பி குடிக்காத மருத்துவர்கள் இருக்கிறாங்க. அதுவும் ஆங்கில மருத்துவர்கள் இன்றைக்கி நமக்கு தற்போதைய சூழ்நிலையில் மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுட்டோம்னா கிடையவே கிடையாது. இதனால் என்னென்னா உங்களுடைய வாழ்க்கை முறையை என்ன சொல்கிறதுனா, இப்போ நான் சொல்லியிருக்கிற வாழ்க்கை முறை மாதிரி நீங்கள் அதுக்கு ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தவாவது நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய உடலை நீங்கள் அர்ப்பணிங்க, ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள், தியாகம் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு கசக்க தான் செய்யும். அந்த விதத்தில் நீரிழிவு நோயின்னு சொல்கிற மாதிரி பார்த்துட்டோம்னா ஒரு உள்ளங்காலில் இருந்து உச்சந்தலை வரைக்கும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் பெரும்பாலும் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த சர்க்கரை வியாதி மேலே, அதுவும் குறிப்பாக வயது ஆக ஆக அந்த சர்க்கரை வியாதி வரும், அதிகமாகிட்டே போகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் சர்க்கரை வியாதி இன்றைக்கி எப்படி எந்த மாதிரி தெரியுங்களா, எந்த கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு அதுக்கு வைத்தியம், சிகிச்சை, ட்ரீட்மெண்ட்டு இது மாதிரிலாம் கொடுத்துட்ருக்காங்க தெரியுங்களா. அந்த ஒரு சிகிச்சை அப்படிங்கிறத சர்க்கரைங்கிற ஒரு வியாதி, அதாவது உடலுக்குள்ளார ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ளேயும் போய் ஒரு அழுத்தம் அப்படியே தேங்கி நிற்குது. இப்போ அது என்னென்னா அந்த அழுத்தம் என்னென்னா ஏற்கனவே நம்ம சாப்பிட்ட போதை வஸ்துக்கள், மாமிசம், மது இதெல்லாம் உறுப்புகளுக்குள்ளே போய் ஒளிஞ்சு கிடக்குது. அதை வெளியில் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுதுன்னா நம்ம உடலை தன்னிச்சையாக இயற்கையாகவே ஒரு உந்துதலை உள்ளுக்குள்ளார ஒரு என்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்குது. அதுவும் நான் ஏற்கனவே சொன்னது தான். அதாவது நோய் கிருமிகள்ங்கிறது வெளியில் எங்கேருந்து வர்றது கிடையாது. நாம் நினச்சிக்கிறோம் காற்று ஒரு பருவம் மாற்றம் ஆயிடுச்சு, மழை பெய்யுது அல்லது ஒரு பனி பெய்யுது அப்படின்னா அந்த மூச்சு காற்று சுவாசம் மூலமாக கிருமி உள்ளே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளுக்குள்ளார போய் அது பெருகுது, உடம்புல பெருகுது. அந்த கிருமி பெருக ஆரம்பிச்சிச்சுன்னா உடம்புல நோய் எதிர்ப்பு இருக்காது, அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும். இந்த ரத்தத்தில் செல் தட்டுகள்னு இருக்குது, அந்த செல் தட்டுகள் என்ன பண்ணுதுன்னா உள்ளே வரக்கூடிய நோய் கிருமி எதிர்த்து போராடுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது நம்ம முன்ன வரைக்கும் நான் நம்பிட்டு தான் இருந்தேன். என்னன்னா அதாவது நம்ம சுற்றுப்புற சூழ்நிலையில் காற்றுல, தண்ணியில், உணவுலாம் நோய் கிருமி இருக்குது. அது நோய் கிருமி உள்ளுக்குள்ளார போயிடுச்சுன்னா அது நம்ம முதல்ல செல் தட்டுகளை அழிக்கும். அந்த செல் தட்டுகளில் அழிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நம்ம உடம்பு பலவீனமாயிரும். அதுக்கப்புறம் நம்மளால் நடக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாயிரும், உடம்பு பிரச்சனையாகும். இப்படியெல்லாம் வந்து நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் உண்மையில் அதை சோதனை பண்ணி பார்க்கும்போது என்னுடைய உடலில் இன்றைக்கி நோய் கிருமிகள் எதுவும் உள்ளுக்குள்ளார இருந்து உற்பத்தி ஆகிறதில்ல, அதாவது உருமாற்றம் அடைகிறதில்ல. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த இது வந்தது பார்த்திங்களா, நமக்கு கொரோனா வந்தபோது, கொரோனாவுக்கு வந்தபோது சீனாவுக்கு நான் யாருக்குமே தெரியாமல் ஒரு 13 முறை போயிட்டு வந்திருப்பேன். நான் அந்த சமயத்தில் எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா கொரோனாவில் ஊரடங்குன்னு அதில் கவனம் செலுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் நான் அங்கே போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு ஒரு 13 முறைகிட்ட எனக்கு கிடச்சி. நான் அங்கே போயிருந்தபோது தான் உடலுக்குள்ளார உருமாற்றம் அடைஞ்சு கொரோனா உற்பத்தி ஆகிறதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்ன சொல்கிறதுன்னா அங்கே மக்கள் எப்படி உணவு பழக்க வழக்கம், அவங்களுடைய வாழ்க்கை பவனம் இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி நான் நேரில் போனதுனால தான் எனக்கு அது புரிஞ்சுது. அது போகாமல் இருந்திருந்தேன்னா எனக்குமே அது வரைக்கும் தெரிஞ்சிருந்திருக்காது. நோயெல்லாம் இப்படி தான் வந்து உற்பத்தி ஆகி பரவுது அப்படிங்கிற விஷயம் எனக்கே தெரிஞ்சிருந்திருக்காது. அப்படி நான் கண்டுபிடிச்சது தான் இந்த ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்தில் நம்ம உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய, அதாவது நீங்கள் மாமிசம் ஒன்று சாப்பிட்றீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு என்ன சொல்கிறது, ஒரு கோழிக்கறி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோழியினுடைய உடலுக்குள்ளேயே என்னன்னா அந்த கோழிக்கும் என்ன இருக்குன்னா சிறுநீரகம் இருக்கும், அப்புறம் மூளை இருக்கும், அப்புறம் வேறு என்ன சொல்கிறீங்கன்னா உறுப்புகள், உடல் உறுப்புகள் எல்லாம் இருக்கும். அதனுடைய உடலும் என்னன்னா இயற்கை தன்மைக்கு உட்பட்டு தான். அது உட்கொள்கிற உணவு மூலமாக என்ன ஆகுதுன்னா அந்த உணவு அதனுடைய வயிற்றுக்கு போயிட்டு அதனுடைய வயிற்றில் உடலுக்குள்ளார இருக்கிற அந்த பூஞ்சையோடு ஒட்டி அந்த பூஞ்சையை வெளியேற்ற ஒரு பணியை வேலையை பார்க்கும். நாம் என்ன பண்ணுறோன்னா அந்த பூஞ்சை, அப்புறம் அந்த பூஞ்சையை வெளியேற்றதுக்கு உள்ளே போகிற உணவு, அப்புறம் அங்கே எல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸு, ஃபங்கஸ்ஸு, அப்புறம் இன்னும் நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகிற மாதிரியான நோய் கிருமிகள். ஆனால் அடிப்படையில் இந்த ரெண்டு தான் காரணம், ரெண்டு தான் நோயை பரப்புதுன்னு வச்சுக்கோங்களேன். உருமாற்றம் அடைஞ்சு பாக்டீரியா, வைரஸ் அப்படிங்கிறது. பூஞ்சை அப்படிங்கிறது அந்த ஒரு நோய்க்கு ஒரு அடிப்படை தளத்தை அதுக்கு கொடுக்குது. எங்கன்னா ஒரு உடலுக்குள்ளார அந்த அடிப்படை தளத்தை பிளாட்ஃபார்ம்னு நம்ம சொல்லிக்கலாம். அந்த பிளாட்ஃபார்மாக கொடுக்குறதுனால என்னன்னா
அந்த பாக்டீரியா வைரஸ் அங்கே உருமாற்றம் அடைஞ்சு என்னென்னா அந்த உடம்பை சிதைக்கணும். அந்த உடலை சிதைக்கிறதுக்கான ஒரு நோக்கத்தில் தான் அந்த ஒரு உடலுக்குள்ளார இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு பிரச்சனை அதுக்கு இருக்குது. அந்த கோழிக்கு என்னென்னா அது பாட்டுக்கு நடந்து எங்கேயாவது புழு பூச்சியில் கொத்தி சாப்பிட்டுச்சுன்னா அது உடலில் நல்லா இருக்கும். அது ஒரு ஏன்னா அதனுடைய செரிமானம் அந்த மாதிரி அதனுடைய இயற்கை கட்டமைப்பில் அதுக்குள்ளார இருக்கிற அந்த உடலுக்குள்ளே இருக்கிற பூஞ்சையினுடைய இயற்கை தன்மையாக இருக்குது. நம்ம உடலுக்குள்ளே இருக்கிறது வேறு விதமாக இருக்குது. நம்ம சமைச்சு சாப்பிட்ற மாதிரியே பச்சை காய்கறிகளை சாப்பிட்ற என்ன நம்ம சாப்பிட்டாலும் என்னென்னா நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற அந்த பூஞ்சையினுடைய தீவிரம் குறையிறதுக்காக மட்டும்தான். அந்த பூஞ்சையினோட தீவிரம் எந்த அளவுக்கு குறையுதோ அதை பொறுத்து தான் நமக்கு வாழ்நாட்கள் அப்படியே நீடிச்சு போகும். அதை நம்ம உடலுக்குள்ளார அதிகமாக சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம என்னென்னா சீக்கிரமாக இறந்து போகும். நம்மளுடைய மரணமும் ரொம்பவே குறுகிய காலத்தில் நமக்கு வந்துடும். அது பல வழிகள். அந்த பல வழிகளில் என்னென்னங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த காணொலியில் நான் சொன்னேன்னா இன்னும் நேரம் தான் கூடும். அதனால் அதை நான் தவிர்த்துக்கிறேன். நீங்கள் அப்படி மேற்கொண்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய முந்தைய பகுதிகள் எல்லாம் பாருங்கள். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விடை அப்படிங்கிறது கிடைக்கும். தெளிவான விடை, தெளிவான ஒரு தீர்வு அப்படிங்கிறது நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே இந்த செரிமானம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். நாம் எத்தனை காலமாக என்ன நினச்சிட்டு இருந்தோம், செரிமானம் அப்படிங்கிறது நம்ம வாயில் சாப்பாடு போட்டோம்னா அந்த சாப்பாடு பிளாஸ்மா மெம்பரேன் சொல்கிற மாதிரி பிளாஸ்மா சவ்வு மூலமாக சவ்வூடு பரவலில் ரத்தத்தில் போய் கலந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு செல்லு திசுகளுக்கெல்லாம் போகுதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நடைமுறையில் உண்மையில் அதாவது நம்ம உடம்பு ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம், மூடின ஒரு அமைப்பு. இந்த அமைப்புக்கு உள்ளே என்ன நடக்குதுன்னு நம்மளால் உறுதியாக சொல்லவே முடியாது. நீங்கள் ஒருத்தருடைய உடலை வெட்டி பார்க்கணும் அப்படின்னா உயிரோடு இருக்கும்போது அவர் நீங்கள் வெட்டி பார்க்க முடியாது. உடலுக்குள்ளார நடக்கிற விஷயத்துக்கு எதுவும் நீங்கள் பார்க்க முடியாது. அதுவும் இல்லாமல் உடலுக்குள்ளார நடக்கிற விஷயம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேறுபட்டுக்கிட்டே போகும். அதாவது ஒரு 40,000 4 லட்சம் வகை மனிதர்கள் இருக்கிறாங்க. இந்த செரிமானம், அப்புறம் ரத்த ஓட்டம், நோய் வாய்ப்படுதல், ஆரோக்கியம், இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை நான் சொல்கிறதே கிடையாது. நீங்கள் என்ன தான் இந்த வெளிநாட்டு மருத்துவ ஆராய்ச்சிலாம் கண்டுபிடிச்சானுங்கன்னே தெரியல. இந்த விஷயத்தில் மூடி மறைச்சிட்டு நம்ம அதுவும் குறிப்பாக ஆயுர்வேதத்தில் இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்காங்க. ஆயுர்வேதத்தையே அழிச்சிடலாம் அப்படின்லாம் நினச்சிருக்கிறானுங்க. ஆனால் இயற்கை அப்படி கூடாது. ஏன்னா அது ஒரு விஷயத்தை அழிக்கிறதுன்னு நினைக்கிற ஒரு குணமோ அல்லது ஒரு விஷயத்த என்ன சொல்கிறது அதை நம்ம உருவாக்கணுங்கிற ஒரு குணமும் எப்படின்னா அதுவும் இயற்கையினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதனால் இங்கே யாரும் எதையும் அழிக்க முடியாது, எதையும் உருவாக்க முடியாது. அதுவே தானாக நம்மளை கட்டுப்படுத்தி என்னென்ன பண்ணணுமோ அது பண்ணிக்கும். அதனால் இந்த ஒரு மருத்துவ விஷயத்தில் என்னென்னா நமக்கு இந்த செரிமானங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த என்னென்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற நோய் கிருமிகள் அது ஒரு பசிங்கிற ஒரு போர்வையில் அந்த ரூபத்தில் அந்த சாப்பாடை ஒரு சாப்பிட வைக்கலன்னா அழுக வைக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த கழிவு பொருளாக மலம் அப்படிங்கிற ஒரு கழிவு பொருளை வெளியேறுது. இதில் சர்க்கரை அப்படிங்கிற ஒரு விஷயம் எதை அடிப்படையாக வச்சு நம்ம உடல் முழுக்க வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா உடல் முழுக்க இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகள்லையும் அந்த உறுப்பினுடைய சதவீதம் எந்த அளவில் இருக்குது. நீங்கள் முதல்ல ஒரு உறுப்பினுடைய சதவீதத்தை நீங்கள் சொல்லணும் அப்படின்னா மாமிசம், மது, போதை வஸ்து இதெல்லாம் தவிர்த்து சுத்தமான சைவத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு மனுஷனுடைய உடலை நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா தான் ஒரு என்ன சொல்கிறது ஒரு 100% உடல் ஒரு இதயம் எப்படி இருக்கும், ஒரு 100% கல்லீரல் எப்படி இருக்கும், 100% கணையம் எப்படி இருக்கும், 100% சிறுநீரகம் எப்படி இருக்கும், 100% அப்படின்னு சொல்கிற கண்ணு பார்வை எப்படி இருக்கும், 100% காது கேட்குறது எப்படி இருக்கும், 100% அப்புறம் சுவாசம் இருக்கிறது எப்படி இருக்கும். இந்த மாதிரி அதுவும் இல்லாமல் 100% மூளை, நல்ல ஒரு திறமையான சிந்தனைகள் உள்ள ஒரு மூளை எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையே நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஒரு அளக்க முடியும். அதை அளந்து இப்போ 100% இப்படி தான் இருக்கணும், இந்த சதவீதத்துலேருந்து வேறுபட்டிருக்கிற மற்ற உடலினுடைய உறுப்புகளை வேறுபடுத்தி நம்ம காட்ட முடியும். அப்போ தான் நாம் என்ன பண்ணணும்னா நம்ம கொடுக்குற ஒரு சிகிச்சை அதனுடைய சதவீதம் ஒரு துல்லியத்தன்மை அதில் இருக்கக்கூடிய ஒரு தரம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மேம்படும். இப்போ சும்மா சக்கரை வியாதியை போட்டாச்சுப்பா, நீ மாமிசம் சாப்பிட்டுக்கப்பா, போதை வஸ்துக்களை சாப்பிட்டுக்கப்பா, இதனால் இவ்வளோ அளவில் சாப்பிட்டுக்கப்பா, நீ இவ்வளோ அளவில் குடிச்சிக்கப்பா, அது டீ காப்பி சிகரெட்டுன்னு நான் சொல்கிறேன், அது நீ இவ்வளோ அளவில் குடிச்சிக்கப்பா, ஒரு நாளைக்கு இவ்வளோ சர்க்கரை போட்டுக்கப்பா அப்படின்னா நீங்கள் அந்த என்ன சொல்கிறேன்னா ஏற்கனவே அந்த அறுசுவை உணவில் நமக்கு ஒரு எமனாக இருக்கக்கூடியது இந்த இனிப்பு, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இனிப்பு, காரம்
அப்படிங்கிறது தான். மற்றது எல்லாம் நமக்கு புளிப்பாக இருக்கட்டும், கசப்பாக இருக்கட்டும், அப்புறம் வேற என்ன சொல்கிறது, உவர்ப்பாக இருக்கட்டும், உப்பு, இந்த புளிப்பு, கசப்பு, இது மூணுமே நமக்கு மருத்துவ குணத்தை. அதே மாதிரி துவர்ப்பு அப்படிங்கிறது உணவு வகையில் நமக்கு ஒரு மருத்துவம். அந்த நாளுமே நமக்கு மருத்துவமாக நமக்கு பயன்படுது. நம்ம உணவுக்குறைவு உணவில் இருந்து நம்ம என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்களுக்கு அது பயன்படுது. ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாமிசத்தை உங்களால் எவ்வளோனையும் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, பச்சையாக அந்த பச்சைன்னு சொல்கிற மாதிரி வெறும் அந்த கறின்னு சொல்லக்கூடிய சொல்லும் விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை அதை நம்ம உட்கொள்ள முடியாது. ஏதாவது போட்டு வேக வச்சு அதில் ஏதாவது மஞ்சத்தூள், மிளகு அப்படின்னா நேரத்தில் போட்டு அதை வந்து செஞ்சால் தான் வந்து ஒரு மனுஷனாலே வந்து சாப்பிட முடியும். அந்த மாதிரி தான் வந்து ஒரு மாமிசம் சாப்பிட்றதும் இருக்குது. ஆனால் அந்த மாமிசம் என்னென்னா நம்மளை நாக்கில் பட்டு, அதுவும் என்னென்னா நம்ம மூளையை ஏமாற்றி அதை வாய்க்குள்ளார போட்டு திணிச்சு அதை வயிற்றுக்கு அனுப்புகிற ஒரு கட்டாய செயல் தான் இந்த மாமிசம் உண்ணுதல் அப்படிங்கிறது. மது அருந்துதலும் அதே மாதிரி தான். மது அருந்துதல் அப்படிங்கிறது பூஞ்சையை அப்படியே அள்ளி பூஞ்சைங்கிற ஒரு கீமியை அள்ளி வாயில் ஊற்றி அது உடலுக்குள்ளார திணிக்கிற மாதிரி. அது போய் என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை இந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு பாடி சிஸ்டத்தையும் என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட்டாக அது சேஞ்ச் பண்ணி அந்த ஹைட்ரஜன் எல்லாம் ரிமூவ் பண்ணி வெளியேற்றிட்டு, நீங்கள் அந்த ஆல்கஹால் குடிக்கிறவனுடைய ஒரு என்ன சொல்கிறது, அவனுடைய நிலையை பார்த்தீங்கன்னாவே வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆல்கஹால் நிறைய குடித்தானா உடனே வந்து அவன் என்ன பண்ணுவான்னா மூத்திரம் கழிக்கிறான் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, உடலில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் இதோட இந்த கார்பன் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஆல்கஹால் என்ன பண்ணால் போய் ஒட்டி அது ஒரு சாராயமாக வெளியேற்றிக்கிட்டு இருக்கும். காலப்போக்கில் என்ன ஆகுனா அவன் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள், ஏன்னா உடல் உறுப்புகள் ஹைட்ரஜனால் ஆனது தான், இயற்கையான ஹைட்ரஜனால் ஆனது. செயற்கையான ஹைட்ரஜன் நம்ம சொல்கிற மாதிரி இந்த இப்போ டால்டாலாம் தயார் பண்ணி நம்ம கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு அந்த மூலமாக நமக்கு என்னன்னா நமக்கு ஹைட்ரஜன் உடம்புல ஒட்டாது. நமக்கு இயற்கையாக காய்கறிகள் மூலமாக, பழங்கள் மூலமாக, அப்புறம் பால், இந்த மாதிரியான ஒரு சுத்தமான சைவ பொருட்கள் மூலமாக தான் நமக்கு கிடைக்கும். அதுவும் நீங்கள் பூண்டு வெங்காயம் போட்டு சாப்பிட்டீங்கன்னாவே அதுவும் முடிஞ்சு போச்சு. பூண்டு வெங்காயம் இருக்கிறதுல மோசமான போதை வஸ்து. அது இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டு அதுக்கு ஆய்வு பண்ணி பாருங்களேன், சோதனை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். ஏன்னா நீங்கள் அதை சாப்பிட்டுக்கிட்டே ஒரு நாக்கு ஒரு எச்சு வரும், இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல திடீர்னு சாப்பிட்ற மாதிரி வாய்ப்பு வரும். அப்போல்லாம் வந்து வெங்காயத்தை சாப்பிட்டீங்கள அல்லது பூண்டு போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உடம்புல ஒரு மாற்றத்தை, உங்களுக்கு குணத்தையே மாற்றும், உங்களுடைய பிரச்சனையை கொண்டு வர மாதிரியான பழக்க வழக்கங்கள் உங்களை கடைப்பிடிக்க வைக்கும் அல்லது செய்ய வைக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. இதில் நம்ம உறுப்புகளை மீட்டெடுத்தோம்னாவே எப்படின்னா இந்த சர்க்கரை வியாதியை நம்ம சரி பண்ணிடலாங்க. அதாவது நம்ம விரட்டி அடிச்சிடலாம். இந்த உறுப்புகளை நம்ம காப்பாற்றுற ஒரு விஷயத்தை தான் யாருக்கும் எந்த மருத்துவருக்கும் தெரியறது கிடையாது. எடுத்துக்கிட்டால் வந்து நான் படித்தது இவ்வளோதான், நான் நீரிழிவுக்கு, சுகர், டயபெட்டிஸ்க்கு நான் இதுதான் படித்தேன், இதை தான் பார்த்தேன், இப்படி தான் நான் ஆய்வு பண்ணுவேன்னு உட்காந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒன்றுமே இல்லை. நீங்கள் உடலில் ஏதாவது ஒரு உறுப்பு எடுத்துக்கோங்களேன். இப்போ கண்ணு, உங்களால் டயபெட்டிஸ்னால கண்ணு போயிடுச்சு அப்படின்னா கண்ணுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், பொன்னாங்கண்ணி கீரை, லைன் கீரைன்னு என்ன சொல்கிறது, லைன் கீரைன்னு நான் சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது சிங்கம் மாதிரி. அது என்னென்னா நிறைய சாப்பிட உங்களுக்கு கண் பார்வை மறுபடியும் கிடச்சிடும். அதுக்கு காரணம் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கண்ணுக்கு போகக்கூடிய அந்த சக்கரை சொல்லக்கூடிய பகுப்படாத கொழுப்பு பொருட்களை ஒட்டி இழுத்துட்டு வெளியே கொண்டு வந்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு பொன்னாங்கண்ணி கீரை அப்படிங்கிறது சாப்பிட்டிங்கன்னாவே உங்களுக்கு கண் பார்வை தெளிவாக தெரிஞ்சிடும். கண் பார்வை தெளிவாக தெரியும் போது என்னன்னா உடம்புல மற்ற உறுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த அனர்த்தமான பொருள்கள்னு சொல்கிற மாதிரியான ஒரு தேவையற்ற பொருட்களை என்னென்னா வெளியேற்றுற வேலையாக அதை பார்த்துக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு உறுப்பு எடுத்துங்க. சிறுநீரகம் பிரச்சனையாக இருந்தால் சிறுநீரகம் பிரச்சனைக்கு என்ன பண்ணணும், வாழைக்காய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதில் கல் கட்டுற மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் நான் சொல்கிறேன். அது செயலிழந்து போகிறதுக்கான காரணம் என்னங்கிறது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. எது கல் கட்டுது, அதில் செயலிழந்து போகுது அப்படி அப்படிங்கிறாங்க. அது செயலிழந்து ஏன் போகுது, அது செயலிழக்கிறதுக்கு என்ன, அந்த ஒரு சிறுநீரகத்தில் என்ன மாதிரியான பொருட்கள் போய் அதில் தேங்குது அல்லது அதில் உருமாற்றம் அதில் அடையிறதுக்கு அதில் பிரச்சனை பண்ணுது. இதையெல்லாம் நீங்கள் எடுத்து காமிங்க, வெளியில் பேசுங்க. ஏன் வந்து அதெல்லாம் வந்து பேசவே மாட்டேங்கிறீங்க ஆங்கில மருத்துவத்தில்? அதுதான் ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. இன்னொன்று ஆயுர்வேதத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா, ஆயுர்வேதத்தில் சொல்கிறது மக்களுக்கு அப்படியே அது கசப்பாக இருக்குது. ஒரு வேப்பங்காயை சாப்பிட்டா எப்படி வந்து ஒரு கசப்பு முகத்தை சுழிப்பாங்க, அது மாதிரி முகத்தை சுழிச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நோயே வரக்கூடாததுக்கு நான் என்னென்னலாம் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ நோயே வரக்கூடாது, இன்னொன்று நோயே வரக்கூடாது அப்படிங்கிற சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல்
என்னென்னலாம் நாம் எப்படி சாப்பிட்டா அதுக்கப்புறம் நம்ம ஆங்கில மருத்துவத்தில் அல்லது நம்ம சுற்றுப்புற சூழ்நிலையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அங்கீகரிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா செஞ்சோம்னா நம்மளுடைய உறுப்புகள் காப்பாற்றப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்கிறேன். உறுப்புகளை நீங்கள் காப்பாற்றிடணும். நீங்கள் உறுப்புகளை காப்பாற்றலை அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு உடலில் பிரச்சனைகளே வந்து என்றைக்குமே தீராது. அதாவது நீங்கள் ஒரு நாளைக்காவது இப்போ ஒரு 6 மாதத்துக்கு நல்லா சாப்பிட்டுட்டே வரீங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்தில் ஒரு நாளாவது என்ன பண்ணணும்னா வயிறை நீங்கள் காய போடணும். சாப்பிடாம ஏதாவது தூங்குறது தான் நல்லது. சாப்பிடாமல் இருக்கீங்கன்னா எங்கேயுமே நான் சொல்கிறேன், நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு மாணவ செல்வங்களாக இருக்கட்டும், அல்லது ஒரு அலுவலகத்தில் பணிபுரியக்கூடியவங்களாக இருக்கட்டும், அல்லது ஒரு உடல் உழைப்பு செய்கிறவங்களாக இருக்கட்டும், ஒரு நாள் நீங்கள் வந்து பட்டினி கிடக்குறீங்க சாப்பிடல அப்படின்னா நீங்கள் தூங்குறது தான் நல்லது. நீங்கள் தூங்குறத விட்டு அதாவது சாப்பிடாமல் இருக்கும்போது தூங்குறத விட்டு வேலை செஞ்சிங்கன்னா இது உடம்புக்கு இருக்கிறத மிக மிக கெடுதலானது. என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா இத்தனை காலம் நம்ம சாப்பிட்டோம், வயிற்றில் எல்லாம் வந்து போயிட்டு தேங்கி இருக்கும், அந்த தேங்கினதெல்லாம் என்னென்னா ஒரு நாள் நம்ம பட்டினி கிடந்தோம். எனக்கு தெரிஞ்சு இதில் கூட இஸ்கானில் கிருஷ்ண பக்தியில் கூட அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏகாதசி விரதம்னு இருக்கிறாங்க. ஆனால் ஏகாதசி விரதம்னு இருந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா சாயந்தரம் நிறைய பிரசாதம் சாப்பிடுவாங்க. அது என்ன ஆகுனா உடலில் போயிட்டு பூஞ்சி அதிக சதவீதத்தில் இருக்கக்கூடிய உடல் கொண்டவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி சாப்பிடும்போது அந்த அவ்வளோ நேரம் சாப்பிடாமல் இருந்ததுக்கு அந்த பசிங்கிற ஒரு ரூபத்தில் அந்த பூஞ்சி என்ன பண்ணணும்னா அப்போ சாயந்தர நேரத்தில் அந்த நிறையா பிரசாதம் சாப்பிடும்போது அந்த வயிற்றில் போட்ட பிரசாதம் பிரசாதங்கிற பேரில் இருக்கக்கூடிய அந்த சாதம் அந்த சாப்பாடு மேலே வந்து குவியும். அப்போ குவியும் போது என்ன ஆகும்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த செரிமானம் ஆகாமல் கூட போகலாம். செரிமானம் ஆகாமல் போயிடுச்சுன்னா அது வாயு தொல்லை வந்துடும். மறுபடியும் அடுத்து சாப்பிட முடியாது. அடுத்து நம்ம என்ன தான் ஒரு நேரத்தை விட்டு ஒரு 4 மணி நேரம் 6 மணி நேரம் 8 மணி நேரம் விட்டு என்ன தான் சாப்பிட்டாலும் என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த அஜீரணம், அசிடிட்டி, அப்புறம் இந்த கேஸ் ட்ரபிள், வாயு தொல்லை, அப்புறம் மூச்சு விடுறதுல பிரச்சனை, செரிமான பிரச்சனை, வயிற்று ஓட்டம், அல்லாத மலம் கழிக்கிறதுல பிரச்சனை, இப்படின்னு நிறையா வரும். ஆனால் என்னென்னா நம்ம சுருங்க சொல்லணும்னா எப்படின்னா உங்களுக்கு இப்போ சர்க்கரைன்னா என்ன தெரியுங்களா, அந்த இனிப்புனா என்ன தெரியுங்களா, அதாவது அந்த ஒரு கடினமான பொருள், அது உடைக்கிறதுல கடினமான பொருள். அதாவது நம்ம இனிப்புன்னு சொல்கிற அந்த சர்க்கரையை சாப்பிட்றதுனால ஏன் நம்ம உடம்புக்குள்ளார சர்க்கரை வியாதி வருதுன்னா ஏற்கனவே உள்ளுக்குள்ளார அதாவது இந்த பூஞ்சையுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இயற்கையில் 2 விதமான நம்ம என்ன சொல்கிறதுன்னா உணவுப் பொருள் நம்ம இயற்கை கொடுக்குறத நம்மளால் பார்க்க முடியும். ஒன்று இந்த நமக்கு ஹைட்ரஜன் சொல்லக்கூடியது நம்ம சூரிய ஒளியிலேருந்து நம்ம வரக்கூடிய அந்த ஹைட்ரஜன்னால் நமக்கு விளையிற அந்த ஸ்டார்ச்னு சொல்லக்கூடிய கனிகள்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். இன்னொன்று பூஞ்சையினால் ஏற்படுத்தக்கூடியது. இப்போ ஹைட்ரஜனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த சர்க்கரையை நம்ம சாப்பிட்லாம். ஆனால் அந்த சர்க்கரையை சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம வயிற்றுக்கு போயிட்டு அது செரிமானம் ஆகலை அப்படின்னா உடம்புக்குள்ளார ஏற்கனவே பூஞ்சை இருக்குது. முன்னாடி காலத்தில் அவங்க அப்பா தாத்தா இல்லை முப்பாட்டேன் கொள்ளுப்பாட்டேன் எள்ளுப்பாட்டேன் அவங்கெல்லாம் நிறைய மது அருந்திட்டு மாமிசம் உட்கொண்டு, அதுவும் பாருங்களேன் ஒரு பழக்கம் இப்போ பெரும்பாலான மக்கள்கிட்ட இருக்குது. அந்த மது அருந்திட்டு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மட்டன் இல்லைன்னா வந்து சிக்கன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான அந்த அசைவத்தை அப்படியே காரமாக போட்டு சாப்பிடுவாங்க. அது நான் ஏற்கனவே சொன்னதான் அந்த இனிப்பும் காரமும் என்னன்னா உடம்புக்கு நம்ம சர்க்கரை வியாதி நீரிழிவு நோயை கொண்டு வரது தான். அப்படியே அந்த மதுல ஆல்கஹால் பூஞ்சை இருக்குது. அதை நிறையா குடிச்சு விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தது காரமான பொருளை சாப்பிடுவாங்க. இப்போ இது 2 சேரும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அதுவும் குறிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு சில்லி சிக்கன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான இதெல்லாம் பூண்டு நிறையா போடுவாங்க. நான் பூண்டு பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறதான். என்னென்னா அது பிளாஸ்மா ஜவ்வு வழியாக புகுந்து ரத்தத்தில் கலந்து போயிட்டு என்ன சொல்கிறது ஒவ்வொரு ரத்த குழாய், அதுவும் ரொம்ப சிறு சிறு ரத்த குழாயை முடிகிற இடம் வரைக்கும் அது போய் என்ன பண்ணணும்னா இந்த மாமிச துணுக்குகளை கொண்டு போய் சேர்த்துச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த இடத்துல அப்படியே அந்த ஒரு இடத்துல போய் முட்டிட்டு நிற்கும். அதனால் ஒரு தோல் மூலியமாக ஒரு வியர்வு மூலியாகவும் வெளியேற முடியாது. அதனால் ரத்தத்தில் கரைஞ்சி ஒரு மூத்திரமாவோ இல்லை என்ன சொல்கிறது நம்ம ஒரு சுவாசத்தினாலேயோ அதனால் வெளியேற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு உள்ளே உக்காந்துட்டு சூட்டை கக்கிக்கிட்டே இருக்கும். உஷ்ணத்தை இல்லைன்னா வந்து ஒரு கதிர்வீச்சதை கக்கிக்கிட்டே இருக்கும் அந்த பொருள். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது உஷ்ணத்தை கக்கிட்டா, அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும்னா அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்கள் மாமிசம் சாப்பிடாம அசைவம் சாப்பிடாம சுத்தமான சைவம் சாப்பிட்டே இருந்தீங்கன்னா அது உஷ்ணம் கக்கிற வரைக்கும் கக்கிட்டு அது செத்து போனதுக்கப்புறம் நார்ச்சத்து பொருளோட ஒட்டியோ வெளியேறிடும்.
ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு முறைன்னு வந்து மாமிசம் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா வாய்ப்பு கிடைக்கும் போதும் மாமிசம் சாப்பிட்டுருந்தீங்கன்னா இந்த சிறு சிறு ரத்த குழாய்க்குள்ளார போய் சேர்ற அந்த மாமிச கொழுப்புகள், பகுப்படாத மாமிச கொழுப்புகள் அப்படியே படிப்படியாக சேர்ந்து அதுவும் ஒவ்வொரு உறுப்புகள்லையும் நம்ம இந்த சின்ன சின்ன ரத்த குழாய்கள் இருக்குது. அந்த சின்ன சின்ன ரத்த குழாய்கள் வழியாக என்ன ஆகுனா நம்ம சாப்பிட்ற ஊட்டச்சத்து பொருட்கள் போகும். இந்த ஊட்டச்சத்து பொருட்கள் இப்படிலாம் போய் என்ன பண்ணணும்னா அப்படியே தேங்கி நிற்கும். இப்படி தேங்கி நிற்கும் போது என்ன ஆகுனா உங்களுடைய உறுப்புகளினுடைய சதவீத அளவு குறைய ஆரம்பிச்சிடும். சதவீத அளவு குறைய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுனா நீங்கள் ஒரு திருமணம் பண்ணிட்டு நீங்கள் ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்காக நீங்கள் உடலுறவு பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஆண்மகனுடைய விந்து உற்பத்திங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒவ்வொரு உறுப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு சாம்பிள் தான் வந்து எடுத்து என்ன பண்ணணும்னா, அதாவது இந்த உறுப்பில் இவ்வளோ அளவு சதவீதத்தில் ஆரோக்கியம் இருக்குது, அது ஒரு சாம்பிள் கொண்டு வா. அப்புறம் அதாவது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு இதயத்தில் இந்த மாதிரி இதயம் இந்த அளவில் ஒரு சதவீதத்தில் ஒரு ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த நம்மளுடைய ஹார்மோன்னு சொல்கிற மாதிரி விஷயம். ஹார்மோனுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம உடலில் இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை வெளியேற்றிட்டு தேவையான விஷயங்களில் தான் நம்ம உடலில் வச்சுருக்கோம். அதில் தேவையில்லாத விஷயம் இந்த மாமிச கொழுப்புகள், மாமிசம், அப்புறம் மது, சிகரெட்டு, பீடி, அப்புறம் கஞ்சா, அபீனு, கொக்கைனு, அப்புறம் வேற என்ன சொல்கிறது, பூண்டு, வெங்காயம், இதனுடைய பொருட்கள்லாம் வந்து அதில் இருக்கிறது தான். அந்த பொருட்கள் வந்து என்னன்னா ஒவ்வொரு உறுப்புலேருந்தும் அந்த பொருள்லாம் வந்து சேர்ந்து அந்த என்னன்னா ரொம்ப காலமாக அந்த உறுப்புகளுக்குள்ளாரே தங்கியிருந்தனால அந்த உறுப்பினுடைய அங்கமாகவே அந்த துணுக்குகள் அந்த பொருட்கள்லாம் மாறிடுது. அப்போ அந்த அங்கங்கள்லாம் ஒவ்வொன்றும் சேர்ந்து என்னதுன்னா ஒரு விந்து அப்படிங்கிறத உருவாக்குது. அந்த விந்து மூலமாக வெளியேற்றுறது வேற ஒன்றும் கிடையாது, உடம்புல இருக்கக்கூடிய அனர்த்தமான தேவையற்ற பொருள் அதுவும் ஹார்மோன் மூலமாக தான் வெளியேற்றப்படுது. ஹார்மோனுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய உள்ளுணர்வு தான், நம்ம உடலுடைய உணர்வு தான். அதாவது நம்ம உடலை நல்லபடியாக காப்பாற்றி வச்சுக்கிறதுக்கு நம்மளுடைய உடம்புல இருக்கிற தேவையற்ற பொருளை வெளியேற்றதுக்கு அதுவே நம்ம இயல்பாகவே வெளியேற்றுது. அது வெளியேற்றுறதுல ஒரு பொருள் தான் என்னென்னா ஆண்மகன்களுக்கு இந்த விந்தணு அப்படிங்கிறது. இன்னொன்று பெண் மகள்களுக்கு இது என்னென்னா ஒரு கருமுட்டையாக வெளியேறுது. அது மாதிரி ஒவ்வொரு உறுப்புகள்லேருந்து இந்த மாதிரி பண்ணுவோம். இரண்டில் அதாவது ஒரு பெண்ணினுடைய ஒரு கருமுட்டையோடைய ஒரு என்ன சொல்கிறேன்னா அது சொல்கிற உறுப்புகளினுடைய சதவீத அளவோட இந்த விந்தணு அப்படிங்கிற ஒரு பொருள் சொல்லக்கூடிய உறுப்புகளினுடைய சதவீதத்தினுடைய அளவு உயர்ந்ததாக இருக்கும். அப்போ என்ன ஆகுனா இரண்டும் இணையும் போது சரி நம்ம ரெண்டு பேரும் ஏன் வந்து மோதிக்கணும், நம்ம கருத்து வேறுபாடு வச்சுக்கணும், நம்மளுக்குள்ளார ஒரு வேறுபாடு இருக்கணும், ரெண்டு பேரும் இணைஞ்சு நம்ம செயலாற்றுவோமே அப்படின்னு சொல்லி ரெண்டும் இணைஞ்சு ஒரு என்ன சொல்கிறதுன்னா அதில் உருவாக்குறது தான் ஒரு புதிய ஒரு என்ன சொல்ல ஒரு கரு, ஒரு புதிய உயிர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஒவ்வொரு உயிரினத்துக்குமே இருக்குங்க. அந்த கருமுட்டை இன்னொன்று விந்தணு அப்படின்னு இணைகிற ஒரு விஷயம் தான் நியூக்ளியர் ஃபிஷன்னு சொல்லியிருந்திருப்பாங்க, அணுக்கரு இணைவு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்னென்னா இந்த இயற்கையை நம்ம என்னென்னா சூரியனில் இருந்து தான் நம்ம ஒரு இந்த பூமி பிரிஞ்சு வந்து நம்ம இதுலேருந்து தான் ஒரு உடலை எடுத்து நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அதே மாதிரி என்னன்னா நம்ம உடலில் இந்த மாதிரி ஒரு புது உயிர் பிரிக்கிறது, பிறகு புது இனம் அதுலேருந்து தோன்றுறது. புது இனம் வந்து எதுலேருந்து தோன்றாது. என்னென்னா புது இனம்னு நான் சொல்ல வந்தது என்னென்னா ஒரே இனத்தில் இருப்போம். மனிதனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது இந்த மாதிரியான ஒரு விஷயத்துலேருந்து தான் வருது. ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம ஆராயாமல் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம்னா நம்ம ஆராய்ச்சி எதில் கொண்டு போயிட்டுருக்கோம்னா ஒவ்வொரு உறுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த கசடு, அப்புறம் பகுப்படாத கொழுப்பு அதெல்லாம் வந்து உறிஞ்சி எடுக்கிற மாதிரியான ஒரு டெக்னாலஜியை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆனால் அந்த டெக்னாலஜி எவனும் கொண்டு வரல. ஏன் கொண்டு வரல? ஏன் சுத்தமான சைவத்தை சாப்பிட்றதுனால நமக்கு சக்கரை வியாதிலாம் சுத்தமே வராது, மரணங்கிறது இருக்காது. நம்ம என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு சிறுதானியம், ஒரு கீரை, காய்கறி, பச்சை காய்கறி இந்த மாதிரியான விஷயம்லாம் சாப்பிடணும்னு ஏன் வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் நம்மளால சேர்க்க முடியல அப்படின்னா அதில் ஒரு முழுமையான ஆராய்ச்சி இல்லை. ஒரு முழுமையான ஆராய்ச்சி இருந்து அதை போய் நல்லா உறுதியாக பேசணும். முழுமையான ஆராய்ச்சி இருந்தால் மட்டும் போதாது, அதை போய் மக்கள்கிட்ட உறுதியாக நம்ம அவங்ககிட்ட செலுத்தணும். அதில் செலுத்துறது வந்து ஒரே ஒரு என்ன சொல்கிறதுன்னா அமைப்பு எதுன்னு பார்த்துட்டோம்னா இப்போ இஸ்கான் மாதிரியான அமைப்பு தான். இப்போ ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா அப்படின்னு பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தையில் அழைக்கப்படுற அந்த இஸ்கானில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா மாமிசை சாப்பிடாதீங்க, போதை வஸ்துக்களை உட்கொள்ளாதீங்க, அப்புறம் தகாத உடலுறவு கொள்ளாதீங்க, மது அருந்தாதீங்க, அப்புறம் சூதாட்டம் ஆடாதீங்க, இப்படிலாம் வந்து அங்கீகரிச்சுருந்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் அதை பொதுவாக எடுத்துட்டோம்னா
நம்ம உடல்ல இந்த பூஞ்சையினுடைய தீவிரம் தான் மற்ற எல்லா விஷயத்தையும் நம்மளை அனுபவிக்க வைக்குது. அனுபவிச்சு திரும்ப நம்ம அதை என்ன சொல்றது, நம்மளுடைய அனுபவிக்கணுங்கிற விஷயத்த தொடர்ந்து தூண்டுது. நம்மள மாதிரி தான் மற்ற மனிதர்கள் எல்லாம் நம்மளை தவிர்த்து வேற எதுவும் யோசிக்க மாட்டாங்க, நம்மள மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு குணத்தையும் எண்ணத்தையும் நமக்கு எது கொடுக்குது, இந்த பூஞ்சை தான் குணம் கொடுக்குது. ஆனால் இயற்கையில் நமக்கு இந்த உடல் கொடுத்தாலும் உடலுக்குள்ளாரையே வந்து நான் நல்லதுன்னு சொல்ற மாதிரியான விஷயங்கள், இவ்வளோ விஷயங்களை தவிர்க்கணும், இவ்வளோ விஷயங்கள் நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுது. அதனால இந்த என்ன சொல்றதுன்னா, நம்மளுடைய பிரச்சனை, இந்த நீரிழிவு நோய்க்கு காரணமானது நம்மளுடைய உறுப்புகளை நம்ம காப்பாற்றுறதுக்கு தேவையான மையக்கருவை நம்ம புரிஞ்சிக்காம, நம்ம அதை பற்றி சிந்திக்காம, நம்ம தவறையே வந்து நல்லது சரின்னு நினச்சிட்டு அதை திரும்ப திரும்ப கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறது தான் காரணம். அதனால் அந்த நீரிழிவுங்கிற ஒரு நோயை என்ன பண்ணுங்கன்னா, சரியான ஒரு உணவு பழக்க வழக்கம் மூலமாக அது நிரந்தரமாக வெளியேற்றிருங்க. என்னதான் நம்ம மாத்திரையெல்லாம் போட்டு சுகரை கண்ட்ரோலில் வைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் பண்ணாலும் நம்மளுடைய எலும்பு, அப்புறம் நரம்பு, நாடி நரம்புலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, சதை, புத்தி, ரத்தம், இதுக்குள்ளார எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த ஒரு விஷயத்த, ஒரு அனர்த்தமான விஷயத்த நம்ம வெளியேற்றாத வரைக்கும் நம்மளோட உடம்புல சர்க்கரைங்கிற ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா உடலுக்குள்ளார ஏற்கனவே சர்க்கரை அப்படிங்கிற ஒரு படிமமாக, அது ஒரு உப்பு படிமமாக, ஒரு இனிப்புங்கிற ஒரு சுவையில் இருக்கும். ஆனால் அதை வெளியேற்றி அங்கே மறுபடியும் என்ன சொல்கிறோன்னா, ஒரு உயிரணு உள்ள, ஒரு ஊட்டச்சத்து உள்ள ஒரு செல்லை நம்ம ஒரு திசுக்களை உற்பத்தி செய்யாத வரைக்கும் நம்ம தனியாக வெளியிலிருந்து உடலுக்குள்ளார கொண்டு வர வேண்டியதில்லை. நாம் அனர்த்த பொருளை வெளியேற்றணும்னாவே தானாகவே அந்த செல்களையும் திசுக்களையும் புதுப்பிச்சுக்கும், மாற்று ஒரு சக்தியில் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணிக்கும். நாம் என்ன பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த பூஞ்சையை மட்டும் வெளியேற்றுற மாதிரி. ஏன்னா பூஞ்சை இருந்ததுனால தான் பாக்டீரியா வைரஸ்களில் கொண்டு வந்து அங்கே இனப்பெருக்கம் பண்ண வைக்கும். மறுபடியும் நமக்கு பிளேட்லெட் செல் தட்டுகளில் குறைபாடு ஏற்படும். அப்புறம் என்ன 1,50,000 இருக்கணும், 50,000 தான் இருக்குது, நல்லா வந்து டெங்கு வந்துருச்சுங்கிறதுக்கான அறிகுறி அது இதுன்னு நம்ம கூட பதற்றி கிடக்கிறதுக்கு அந்த நோயாளியை கூப்பிட்டு, ஏப்பா உங்கள் உடம்புல ஊட்டச்சத்தோடைய அளவு சதவீதம் இவ்வளோ தான் இருக்குது, இதுக்கு காரணம் இந்த பூஞ்சை. இப்போ அந்த பூஞ்சை இருக்கிற சாப்பாட்டை நீங்கிறப்பா, பூஞ்சைங்கிற ஒரு சாப்பாடை பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொருளை மாமிசம் சொல்கிற மாதிரியான பொருளை அது உப்பு கண்டம் தடவிலாம் சாப்பிட்றவங்களாம் இருக்கிறாங்க. உப்பு கண்டம் தடவி சாப்பிட்றது, அப்புறம் பழைய சோறுன்னு சொல்கிறோம். பழைய சோறுன்னு இன்றைக்கி ராத்திரி செஞ்சுட்டாங்க, தண்ணி ஊற்றி வைக்கிறாங்க, அடுத்த கலையை சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது பெரிய அளவில் ஒன்றும் பண்ணாத, அதை தான் வந்து சத்துன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அது நமக்கு முன்னாடி காலத்தில் அரிசிலாம் அந்த விட்டமின் B2 அந்த மேலே இருக்கிற கோட்டிங்கை வந்து ரிமூவ் பண்ணாதனால அது நல்லா கிடச்சிட்டு இருந்தது. ஆனால் இப்போ என்னென்னா, அந்த விட்டமின் B2 அப்படிங்கிறத அந்த மேலே இருக்கிற அரிசியை வந்து பாலிஷ் பண்ணுறதுக்காக அதை நீக்கிடுறாங்க. அதனால இன்றைக்கி நமக்கு அது கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்துட்டு இருக்குது. அதை பற்றின ஒரு உண்மையான புரிதல் நானும் இது பண்ணுறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால், அந்த விட்டமின் B2 வந்து நீங்கள் என்ன நீங்களே என்ன உள்ளுக்குள்ளார அந்த விட்டமின் B2 வந்தாலும் விட்டமின் B2 போய் என்ன பண்ணும், ஏதாவது ஒரு அனர்த்த பொருளோட ஓட்டிக்கிட்டு அதை வெளியேற்றும். அதுவும் குறிப்பாக விட்டமின் B2 அப்படிங்கிறது போகக்கூடிய இடத்துக்கு மற்ற பொருள்களால் போக முடியாமல் இருக்கும். அதனால் அதுக்கு தனியாக என்ன சொல்கிறதுனா விட்டமின் B2 அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் விட்டமினில் எல்லா வகையும் விதவிதமாக பேர் வச்சது. அந்த பொருளால் போய் அனர்த்த பொருளை வெளியே கொண்டு வரக்கூடிய சக்தி, அதனுடைய திறமை மற்ற பொருட்களுக்கு இருக்காது. அதனால அந்த ஒரு அடையாளம், அந்த பொருட்களை அடையாளம் காண்றதுக்காக தான் வேறுபடுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த ஆங்கில மருத்துவத்தை சேர்ந்தவங்க ஆங்கில மருத்துவம்னே வந்துருச்சு பாருங்க. அது என்ன சொல்றது, ஏகப்பட்ட மருத்துவத்தினுடைய கலவை. ஆனால் அது ஒரு தெளிவான ஒரு முடிவை கிடையாது. இப்போ இந்த காணொலி 32 நிமிடங்களை தாண்டி போயிட்டு இருக்குது. நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த விஷயத்தில் நம்ம ஒரு புரிந்துணர்வுக்கு வந்துடும். இப்போ ஏன்னா இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் நம்ம பார்த்துட்டோம்னா, நான் சின்ன வயசில் இருக்கும்போதும் உடல் உபாதையில் நான் அவஸ்தைப்பட்டதான். அதில் முதல்ல என்னென்னா, இந்த கேஸ் ட்ரபிள், வாயு தொல்லை, அது ஒன்று. இன்னொன்று அடிக்கடி காய்ச்சல் சளி வரும். இன்னும் அடிக்கடி காய்ச்சல் சளி வருது எல்லாமே நீங்கள் சர்க்கரை வியாதியாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு பிரச்சனை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும், ஒரு காது வலி, தொண்டை வலி, அப்புறம் வேற என்ன சொல்கிறது, சளி, இருமல், டைப்பாய்டு, அப்புறம் என்னென்னமோ வகைப்படுத்திகிட்டே போவாங்க, வயிற்றோட்டம், அப்புறம் மஞ்சக்காமாலை, இப்படி நம்ம எதை எடுத்துட்டாலும் நம்ம சாப்பிட வேண்டிய உணவுப் பொருளே வேறு. நம்ம கட்டுப்பாடில் நம்ம சின்ன வயசுலேருந்து மட்டும் இல்லை, நம்ம ஆயில் முழுக்கமும் என்ன பண்ணோம்னா, அந்த ஒரு டயபெட்டிஸ்னு சொல்ல வந்துட்டு டயட்டு பத்தியம் இருக்குது. பத்தியமாக தான் நம்ம சாப்பிட்டுட்டு கிடக்கணும். மாமிசம் சாப்பிடக்கூடாது, சாக்லேட் சாப்பிடக்கூடாது, சிகரெட் குடிக்கக்கூடாது, பீடி குடிக்கக்கூடாது, ஆல்கஹால் குடிக்கக்கூடாது. அப்படின்னு அது குடிக்கக்கூடாது தான். நீ
அது இல்லாமல் தான் ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் இருந்தாங்க. நல்ல ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க, ஆரோக்கியமான உடல் கிடைச்சது. அதுக்கு காரணம் கிருஷ்ண பக்தி இருக்கக்கூடிய இஸ்கான் மாதிரியான அறக்கட்டளைகள் நல்லா வழிகாட்டினாங்க. அந்த வழிகாட்டுதலை கேட்டு ஒரு தெளிவுரை வாழ்க்கையில் கடைப்பிடிச்சாங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்க அதெல்லாம் என்ன சொல்கிறது, பெண்களுடைய ஆதிக்கம் என்னைக்கு வந்ததோ அன்னைக்கே நோயும் சேர்ந்து வந்துச்சுங்க. அதுதான் என்னுடைய ஆய்வுனுடைய ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஆய்வில் இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மையான ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட விஷயம். என்னைக்கு பெண்கள் ஒரு அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியர்கள் தாய் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, தாய்ங்கிற ஒரு இதில் இருக்கிறவங்க, அவங்க என்னைக்கு ஒரு மருத்துவத்துறையினுடைய ஒரு கலந்தாய்வு இல்லாமல், ஒரு ஆலோசனை இல்லாமல் அவங்களுடைய குழந்தைகளுக்கு, அது ஆண் குழந்தையா இருக்கணும் அல்லது பெண் குழந்தையா இருக்கணும், அவங்களுக்கு எதை வேணாலும் சாப்பிடலாம், எதை வேணாலும் நம்ம அனுபவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உரிமையை, ஒரு சுதந்திரத்தை அவங்க கொடுத்தாங்களோ அன்னையிலேருந்தே நோய் நொடிகள் வர ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ என்ன சொல்கிறது, அதாவது எல்லா தாய்மார்களும் நம்ம சொல்ல முடியாது. இன்னமுமே நம்ம சமூகத்தில் எந்த மாதிரியான தாய்மார்கள் இருக்கிறாங்கன்னா, குழந்தைக்கு என்ன ஆரோக்கியத்துக்கு தேவை அப்படிங்கிறது நல்லா தெளிவாக அவங்களுடைய அறிவில் ஞானத்தில் அருமையாக இருக்குது. அதெல்லாம் கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்க கொடுக்குறவங்களுடைய சதவீதம் ஒரு அளவு பார்த்துட்டோம்னா, எண்ணிக்கை பார்த்துட்டோம்னா மிக மிக குறைவாக தான் இருக்குது. சில லட்சங்கள் கூட இல்லை, சில ஆயிரங்கள் அல்லது சில நூறுகளில் கூட இருக்குது. ஆனால் அவங்கள நம்ம முன்னுதாரணமாக ஏற்றுக்கிறது இல்லை. யாரையோ போய் முன்னுதாரணமாக ஏற்றுட்டு அவங்க நல்லா இருக்கிறாங்க, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இப்படி நல்லா இருக்கிறாங்க, அது மாதிரி நாமளும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு ஒப்பிட்டுக்கிட்டு ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்த தெரியாமல் நாசமாக போகிறவங்க தான் பெரும்பான்மையாக இருக்காங்க. அந்த பெரும்பான்மையான தாய்மார்களை, பெண்களை நம்ம திருத்தி தான் ஆகணும். நம்ம என்ன சொல்கிறதுன்னா ஒரு கராரான நடவடிக்கைகள் எடுத்து தான் ஆகணும் இந்த சக்கரை வியாதி வராமல் இருக்கிறதுக்கு. அதனால் இந்த சக்கரை வியாதி பற்றின ஒரு புரிதல் இந்த காணொலியில் ஒரு தெளிவாக இருக்கும். நம்ம என்ன சாப்பிட்றோம், நம்ம என்ன மாதிரியான வாழ்க்கையை ஒரு நாளுக்கு 3 வேளை அப்படிங்கிறதுல என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் என்னன்னா நம்மளுடைய உடலில் நீரிழிவு நோய் வருமா வராதா அப்படிங்கிற விஷயமே அடங்கி இருக்குது. இது இன்னுமே கொஞ்சம் இருங்க, இதில் தகவல் இன்னும் ஏதாவது சொல்கிறதுக்கு ஒரு இருக்குதா அப்படிங்கிறது நான் சோதனை பண்ணிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி பச்சை காய்கறிகள்னு சொல்லக்கூடிய காய்கனிகள், பழங்கள், இந்த மாதிரியான பொருட்களை சாப்பிட்றது நிறைய தவிர்த்துட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, மருந்தடிச்சு எல்லாம் விளைவிக்கிறாங்க, மருந்தடிச்சு விளைவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மருந்தடிச்சு விளைவிக்கிறதுனா எங்கே போய் அவங்க மருந்தடிச்சு விளைவிக்கிறாங்க, அதில் இருக்கிற பூச்சியை சாகடிக்கிறதுக்கு மருந்தடிக்கிறாங்க. இன்னொன்று, சூரியனில் இருந்து அந்த ஹைட்ரஜனை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு, உறிஞ்சி எடுக்கிறதுக்கு, அந்த தாவரத்துக்கு ஒரு சத்து வேணும் அப்படிங்கிறதுக்காக அடிப்படையாக அதுக்கு ஒரு உரம், செயற்கையான உரம்லாம் போடுறாங்க. அப்படி செயற்கையான உரங்கள் போட்டாலும், பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளித்தாலும் அதனுடைய தன்மை இயற்கையாக உணவு தயாரிக்கிறதா தயாரிச்சுட்டு தானே இருக்குது. அந்த உணவுல நார்ச்சத்து, அப்புறம் என்ன சொல்கிறது, நீர்ச்சத்து, மாவுச்சத்து எல்லாமே இருக்குதானே செய்யுது. அதை நீங்கள் எடுத்து பச்சையாக சாப்பிட கழுவி சாப்பிடணும். ஏன் பச்சை காய்கறிகள் சாப்பிடும்போது அவங்க உடல் பாதிப்பாகுது, அந்த மருந்து தெளிச்சதுனால உள்ளுக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த மருந்து அடித்த அந்த மருந்து அதில் ஒட்டியிருந்தாலும் நம்ம உடலுக்குள்ளார வயிற்றுக்குள்ளார போகும்போது அந்த வயிற்றில் போய் உக்காந்ததுக்கப்புறம் எல்லா பூச்சியும் பிடிச்சி இழுக்கும் உடலுக்குள்ளார. என்ன சொல்கிறதுன்னா, ஒவ்வொரு உறுப்புகள்லையும் தோல், சதை, செல்லு எல்லாத்துலேருந்து ஒட்டு மொத்தமாக அந்த பூஞ்சியை பிடிச்சி இழுத்துட்டு வெளியே கொண்டு போக பார்க்கும். அது நல்லது தான். ஆனால் அது நல்லது எப்படி ஆகும்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு அதுவே மரணமாக கொடுத்துட்டு மரணமாக போயிடும். ஆனால் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அது போய் சிகிச்சை எடுக்கணும்னு சொல்லி ஏதாவது மாத்திரை மருந்து சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு பொருளை சீக்கிரமாக வெளியேற்றுறதுக்கு தான் பார்ப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா, உங்களுக்கு உள்ளுக்குள்ளார போய் அந்த பச்சை காய்கறி பண்ணுற வேலை என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது. இன்னொன்று, நீங்கள் பாவக்காயெல்லாம் அந்த கசப்போடு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லைன்னா அதை கழுவி அந்த துண்டு துண்டாக வெட்டி நல்லா நறுக்கினா நான் சாப்பிட்ருக்குறேன். சென்னையில் தனிமையில் இருந்தபோது தனியாக தங்கியிருந்த போது போயிட்டு ஒரு 100 கிராம் 200 கிராம் பாவக்காய் வாங்கிட்டு வந்து அப்படியே பச்சையாக நான் சாப்பிட்றேன். ஆனால் கசப்பு அவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும், வேப்பங்காயும் அதே மாதிரி சாப்பிட்டேன், வேப்பம் கொழுந்து சாப்பிடுவேன் இப்படி. ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் என்னென்னா, ஒரு 4 மாதங்கள் 5 மாதங்களுக்கு இருக்க ரத்த தானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த நான் பண்ணதுலேயே என்னுடைய உடல் உறுப்புகள்லாம் நான் காப்பாற்றுற ஒரே ஒரு என்னை காப்பாற்றின நல்ல விஷயம் எதுன்னு பார்த்துட்டோம்னா இந்த ரத்த தானம் பண்ணுறது தான். ஏன்னா ரத்த தானம் பண்ண தான் அந்த பூஞ்சை படிப்படியாக வெளியேறிச்சு. அதுக்கப்புறம் அந்த பாவக்காய், வேப்பம் கொழுந்து, வேப்பங்காய், அப்புறம் இந்த மாதிரியான பச்சை காய்கறிலாம், மூக்கு கடலை, சுண்டல் இதெல்லாம் பச்சையாக வாங்கிட்டு வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு சாப்பிடுவேன்.
அந்த மாதிரி சாப்பிட தான் என்னாச்சுன்னா படிப்படியாக தான் எனக்கு என்னாச்சுன்னா அதெல்லாம் படிப்படியாக இறங்குறதுக்கே 10-12 வருடங்கள் ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா படிப்படியாக தான் இறங்கணும். நம்ம தூங்கணும் நிறையா, ஒரு 10 மணி நேரம் 14 மணி நேரம் வரைக்கும்லாம் வந்து நம்ம உடலினுடைய உறுப்புகளை காப்பாற்றுறதுக்கு நம்ம தூங்கியாகும். தூக்கம் வந்து தூங்கினா சோம்பேறி ஆயிரும், அதாயிரமோ இதாயிரமோ என்னென்னமோ உளறிட்டு கிடக்குறான்னு இந்த வெளிநாட்டுக்காரங்க. இந்த ஆங்கிலம் என்ன சொல்கிறது, இங்கிலாந்துன்னு சொல்லக்கூடிய அப்புறம் அமெரிக்கான்னு சொல்லக்கூடியதெல்லாம் நாம் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் 20 மணி நேரம் உழைக்கணும், அதை பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னா நீ முழிச்சிக்கிட்டு நீ வேலை செஞ்சினா கூட பிரச்சனை இல்லை. கண்டதை வாய்ப்புல போட்டு திங்கிறது தெரியுமா? கோழி சிக்கன் 65, மட்டன் ஃப்ரை, அப்புறம் ஃபிஷ்ஷு, ப்ரானு, அப்புறம் வேற என்ன சொல்கிறேன், என்ன காடை, கௌதாரி, அப்புறம் பூனையெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றாங்க, பூனை நாயெல்லாம் திங்கிறாங்க. அதில் கலந்து விட்டுறாங்க. இந்த மாதிரி மாமிச உற்பத்தி பண்ணுறதுல கலந்து விட்டுறாங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் அது சாப்பிட்டதுக்கப்புறம் அது உடலுக்குள்ளார போய் அது எவ்வளோ பிரச்சனை பண்ணுது, அது செரிமானம். அதெல்லாம் எதனால் நீங்கள் கொண்டு வந்தாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம அதாவது நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 5000 வருடங்களுக்கு முன்பு வந்து தான் இந்த பழக்கமே வந்து பெரிய அளவில் என்ன சொல்கிறதுன்னா அது குறிப்பாக ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்பு வந்து தான். அதுலேயும் ஒரு திருப்பதி பிரச்சனை வந்ததுக்கப்புறம் வாங்க எல்லாருமே மாட்டுக்கு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவகாரம் கிளம்பிச்சு. அது ஏதோ தெரியாத ஒரு இடத்துல கலந்ததுன்னு ஒரு பொய்யான பொருளைய கிளப்பி விட்டாங்க. அதுக்காக போய் எல்லாம் அந்த உடலுக்கு கேடு கொடுக்குற மாதிரி இந்த நீரிழிவு மாதிரியான நோயை கொடுக்குற நம்ம பீஃப்னு சொல்கிற மாதிரியான மாமிசெல்லாம் நம்ம தின்னுட்டுலாம் இருக்கக்கூடாது. நம்ம என்ன ஆகுனா நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம கடந்த காலத்தில் அதுலேருந்து தான் நம்ம தப்பிச்சு வந்திருக்கிறோம். என்னன்னா தொடர்ந்து மாமிசமாக சாப்பிட்டுட்டு உடலை கெடுத்துட்டு கிடந்தவங்க வயிற்றுப்போக்கு, அந்த வியாதி இந்த வியாதி, பெரியம்மா சின்னம்மா, அப்புறம் இன்னும் மஞ்சக்காமலா, அது இதுன்னு நம்ம அடிக்கிட்டு நிறைய வியாதிகள் இருந்தது. அந்த வியாதிகள்லாம் இன்னைக்கு நமக்கு மருந்து கொண்டு வந்ததுக்கான ஒரு முக்கிய காரணம் என்னன்னா அந்த மாமிசத்தை கூட என்ன சொல்றதுன்னா இதையும் நம்ம சாப்பிட வேண்டிய தானியங்கள், இந்த நார்ச்சத்து பொருட்கள், கீரைகள், கிழங்குகள், அப்புறம் வேற என்ன காய்கறிகள், பழங்கள், இதெல்லாம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என்னாச்சுன்னா எல்லாமே நம்ம சமூகத்தை விட்டு ஓட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பாலான மக்கள் இதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. நம்ம ஒரு அலுவலக பணி, ஒரு ஐடி, அப்புறம் கவர்மெண்ட் ஜாப்பு, ப்ரைவேட் ஜாப்பு, அதிலெல்லாம் சாப்பிடணும். காலையில் நேரம் எழுந்திரிச்சு குடிச்சிட்டு ஒரு 4 இட்லி 5 இட்லி கட்டாயம் சாப்பிட்டாகணும். சாப்பிட்டா தான் நீங்கள் பழைய காலத்தில் இந்த மாதிரி வந்து நான் நினச்சதில் போய் நான் வேட்டையாடி மைனாவை சாப்பிடுவேன், குருவியை சிட்டுக்குருவியை சாப்பிடுவேன், அப்புறம் வேற இன்னும் உடுப்பு வேட்டையாடி சாப்பிட்டுருந்துருக்காங்க. இதெல்லாம் நான் சின்ன பையனாக இருக்கும்போது நான் இப்போ என்னோட வீடு இருக்கிற இடத்துலையே அக்கம் பக்கத்தில் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அது உடும்புடைய அதோட சதப்பகுதி மற்ற இதெல்லாம் எடுத்து தீயில சுட்டு சாப்பிட்ருவாங்க. தோல் பகுதியை இதே தான் வந்து மோளங்கொட்டத்துக்கு மத்தளங்கொட்டத்துக்கு அதில் ஒரு இதாக பயன்படுத்திடுவாங்க. தோல் அதுக்கு போயிடும் அப்படின்லாம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி எண்ணற்ற உயிரினங்களாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேட்டையாடி சாப்பிடுவாங்க. அணில சாப்பிடுவாங்க, அப்புறம் பாம்பையும் சாப்பிடுவாங்க. பாம்பே வந்து இருக்கிறதுலே விஷம் அதிகமாக இருக்கக்கூடிய உயிரினம். அதனுடைய மாமிசத்தையும் விட்டு வைக்கல. இப்படி நிறைய நம்ம சொல்லிட்டு போனோம். அப்போ அந்த மாதிரிலாம் சாப்பிட்டவங்களுடைய உடல் தான் என்னாச்சுன்னா நோய்வாய்ப்பட்டுருக்குது. அந்த நோயை நம்ம அப்போ இருந்தது என்னன்னா ஒரு இயற்கை என்ன பண்ணோம்னா, நீ அளவுக்கு அதிகமாக இதில் இந்த மாதிரிலாம் போய் சாப்பிடும்போது உன்னை நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்த சாகடிச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தோசை, ரோஸ்ட்டு, அப்புறம் நம்ம நான்னு சொல்கிற மாதிரி மைதா மாவில் செஞ்ச அந்த நான் ரொட்டி, அப்புறம் சப்பாத்தி, கூட எல்லாமே என்ன பண்ணுறாங்க கலந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுவுமே போதாது. அது வந்து என்ன ஆகுதுன்னா நீரிழிவு நோயில் கொண்டு போய் முடிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இப்போ கண்டறிஞ்சு, அது யார் சொல்கிறா? நான் தான் சொல்கிறேன். வேறு யாருக்கு நீங்கள் கேட்டாலும் அந்த மருத்துவ ஆராய்ச்சின்னு சொல்ல மாட்டாங்க. ஆயுர்வேதத்தில் சொல்லுவாங்க. ஆயுர்வேதம் இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு நீட்டிப்பு அதுலேருந்து வந்தது. அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள், எண்ணற்ற விஷயங்கள் அதில் ஏன் சொல்லியிருக்காங்க, எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஆய்வு பண்ணி நிறைய படிச்சியும் என்னுடைய ஒரு சொல்யூஷன் தானே. ஏன்னா தொடக்கத்தில் நான் இந்த ஹெல்த் இஸ் வெல்த் டாபிக் தலைப்பு தொடங்கும் போது நான் நிறைய விஷயங்கள் என்ன சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஆய்வுக்கு உட்படுத்தி அதுலேருந்து நான் சொன்னேன். படிப்படியாக ஒரு பொய்யான விஷயங்களையும் கலந்து சொல்கிறதுல இருந்து அப்படியே முன்னேறி உண்மையான விஷயங்களை மட்டும் பேசுகிற மாதிரியான ஒரு நிலைக்கு இப்போ என்னுடைய யூடியூப் சேனலோட இந்த காணொலியெலாம் நான் இந்த 35வது பாகத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ அந்த அளவுக்கு என்னென்னா எல்லாம் எதையும் நீங்கள் கலந்து சாப்பிட்றீங்க, எதையும் கலந்து சாப்பிடக்கூடாது, எதை மட்டும் சாப்பிடணும்,
இன்னொன்று எதை வந்து சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா நமக்கு பிற்காலத்தில் பிரச்சனை பண்ணணும், நம்மளுடைய ஆயுள் வந்து நீட்டிக்க முடியாது. இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா இப்போ எனக்கு 37 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு 80 90 ஒரு 100 வயது வரைக்கும் வாழ்ந்தாதான் என்னன்னா நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாரையும் போய் சென்றடையும். நான் 100 வயது ஒரு 100 110 120 வயது வரைக்கும் வாழலை அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் என்ன ஆகும்னா கண்டிப்பாக இது என்ன சொல்கிறது, ஒரு நெருப்பில் எரிஞ்ச காகிதம் அதனோட சாம்பிள் மாதிரி காற்றுல கலந்து பாட்டுக்கு போயிடும். இன்னொன்று நம்மளோட உடல் உறுப்புகள் நம்ம எப்படி காப்பாற்றி இருக்கிறோம், அந்த காப்பாற்றப்பட்ட உடல் உறுப்புகள் என்ன மாதிரியான ஒரு தெளிவு தன்மையில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய சிந்தனை என்ன முதிர்ச்சி இந்த மாதிரி பேசக்கூடிய நம்மளுடைய தாய்மொழியினுடைய உச்சரிப்பு இந்த விதத்தில் தான், இந்த மாதிரியான ஒரு தோரணையில தான் என்னன்னா நமக்கே புரியும், மற்றவங்ககிட்ட நம்மளால் காமிக்க முடியும். இன்னொன்று நான் உங்கள் பக்கம் உங்களா நீங்கள் இந்த காணொலி பார்க்குறவங்க கிடையாது, வேற ஒரு மனிதருக்கு ஒரு அருகாமையில் போனோம்னா என்னுடைய உடம்புல அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா என்னையே தாக்க விடாது. என் மேலே வந்து ஒரு கோபமோ ஒரு பகையோ வந்து மற்றவங்களுக்கு உண்டாக்க வைக்காது. அது ஒரு அனுதாபம், ஒரு பரிதாபம், அந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் என்ன சொல்கிறது, அப்போ அனுதாபம் பரிதாபம் இதை தாண்டி எனக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கெல்லாம் மனிதர்களுக்கு ஏற்படுத்தி வைக்கும். இதுதான் சுத்தமான சைவம் சாப்பிட்டு ஒரு நோய் நொடிகளில் இருந்து தப்பிக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அறிகுறி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுத்துருக்கு நம்மளுக்கு ஏன் வந்து ஒரு சமூகத்தில் பகை உண்டாகுது, நம்மளை ஏன் தாக்க வராங்க, நம்மளை ஏன் வந்து ஒரு ஏமாத்துறாங்க, நம்மளை ஏன் வந்து சங்கடப்படுத்த வைக்கிறாங்க, நம்மளை ஏன் கவலைப்பட வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான ஒரு தெளிவான ஒரு விடை என்னன்னு பார்த்துட்டோம்னா நாம் உட்கொள்ளக்கூடிய அந்த மாமிசம், அது அப்புறம் போதை வஸ்து, இதுதான் வந்து முக்கியமான காரணம். அது இல்லாமல் உங்களுடைய உறுப்புகள் எல்லாம் தப்பிச்சு ஒரு 100% நல்லது மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நிலையை நோக்கி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சமூகத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை எல்லாருக்கிட்டையும் ஏற்படும். அப்படி இல்லாமல் போயிட்டு அணில் அடித்து சாப்பிட்றது, புளி அடித்து சாப்பிட்றது, சிங்கத்தை அடித்து சாப்பிட்றது, யானையை அடித்து தந்தத்தை எடுக்கிறது, அதனுடைய மாமிசத்தை சாப்பிட்றது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஆமை முயல்னு அதை நம்ம மாமிசமாக திங்கிறதுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னமும் வந்து அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்குங்க. அதை என்ன சொல்கிறதுன்னா அதை சாப்பிடாத, அது வந்து உடலுக்கு கெடுதல் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவன் ஒரு மிருகமாக மாறிடுவான். என்ன எப்படி நீ வந்து இந்த மாதிரி சொன்னால் அது என்னுடைய தனிப்பட்ட உரிமை, நான் சுதந்திரம், அது நீ சாப்பிட்டு பாரு அப்படி இப்படிலாம் வந்து நான் நமக்கு சொல்லுவான். ஆனால் அவன் சாப்பிட்றதுனால நோய்வாய்ப்பட்டு அவன் கஷ்டப்பட்டு பட்டு இறக்குறான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்னன்னா நம்ம அதெல்லாம் சாப்பிடாதன்னு சொல்கிறவங்களும் ஒரு குறிப்பிட்ட இந்த சாப்பிட்றவங்களும் என்னென்னா ஒரே காலகட்டத்தில் ஒரே மாதிரியான ஒரு வாழ்நாட்களில் ஆய்வுகளில் இறக்குறாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில். அதனால் என்ன ஆகுதுன்னா வந்து சுத்தமான ஒரு தூய்மையான ஒரு சைவ உணவு உட்கொள்ளக்கூடிய பழக்க வழக்க முறை யாருக்கும் இன்னைக்கு நிறைய பேருக்கு போய் சேரல. அதனால் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு நம்ம கொண்டு வந்துடலாம். அதனால் என்ன பண்ணுங்கன்னா முன்னோர்கள் எடுத்து பாருங்க, அவங்களோட உணவு பழக்க வழக்கம், நடக்கிறது, உடற்பயிற்சி, உடல் உழைப்பு, இதெல்லாம் வந்து எடுத்து பாருங்க. தூங்குறது, ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் எடுத்து பார்த்துட்டோம்னா ஒரு 24 மணி நேரத்தில் 16 மணி நேரம்லாம் தூங்கி இருந்திருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. நல்லா கடுமையாக வேலை செய்வாங்க, அதுக்கப்புறம் வந்து நல்லா தூங்குவாங்க. அவங்களுக்கு அந்த உடம்புல இருக்கக்கூடிய பூஞ்சியை வெளியே தள்ளணுங்கிற ஒரு விழிப்புணர்வு மறைமுகமாக ஒரு ஆரோக்கியமான விஷயத்தில் இருந்திருக்கும். ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு அது இல்லை. அது நல்லபடியாக மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும், நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களை காப்பாற்றணும், மக்கள் உடல் உறுப்புகளை காப்பாற்றி மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களாம் வந்து நல்லா யோசித்து நல்லா ஆய்வு பண்ணி உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களை வெளியேற்றி அப்புறம் தேவையான பொருட்களை, ஊட்டச்சத்து பொருட்களை, ஆரோக்கிய பொருட்களை உள்ளே கொண்டு போய் சேர்த்து உறுப்புகளை காப்பாற்றி மனித உடலை காப்பாற்றி அவங்களுடைய உழைப்புகள் இன்னும் நம்ம மேம்படுத்தி நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சமூகத்தை இன்னும் ஒரு ஆரோக்கிய பாதைக்கு கொண்டு போகணுன்னு மாநில மற்றும் மத்திய அரசுகளை நான் இந்த காணொலி மூலமாக வேண்டிக்கிறேன். இந்த காணொலி நீங்கள் என்ன சொல்கிறதுன்னா 60 வயது அல்லது 60 வயது மேற்பட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, யார் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது இன்னும் எப்படி நம்ம நாகரிகமாக ஒரு நாசுக்கா மற்றவங்க நம்மளை கொண்டு போய் சேர்க்கணும். மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் போய் நீங்கள் இன்னும் எப்படி இதை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு என்ன பண்ணுங்கன்னா கொண்டு போய் சேர்த்துருங்க. சேர்க்காமலாம் விட்டுறாதீங்க. சேர்த்துட்டு அவங்களையும் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு எப்படியெல்லாம் நம்ம செயல்படணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நீங்களே ஆய்வு செய்யுங்க. மருத்துவர்கள் தான் இன்றைக்கி என்னென்னா நம்ம நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி.
கண்டிப்பாக இந்த காணொலியிலலாம் தகவலும் நான் வேண்டியதெல்லாம் சொல்லியிருப்பேன்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது தவறு விட்டுருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது, ஏன்னா இந்த நீரிழிவு நோயிலேயே எல்லா வகையான நோய் பற்றியும் அடங்கிடுது. எல்லா நோய்களையும் உள்ளடக்கியது தான் இந்த நீரிழிவு நோய். எல்லா நோயையும் இதில் தான் வந்து கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இல்லையே இந்த ஒரு பெயர்லேயே, இந்த ஒரு நோயினுடைய பெயர்லேயே இந்த பழி எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க. அதனால் இந்த ஒரு நோயை நம்ம சரி பண்ணோம்னா நம்மளுடைய ஆயுள, நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்க்கையை நீட்டிக்கலாம். இறக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், ஒரு சிக்கல் இல்லாமல், என்ன சொல்ல மனக்கவலை, உடல் கஷ்டம் இது இல்லாமல் நம்ம நிம்மதியாக இறக்கலாம் அப்படின்னு இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக அடுத்தடுத்த காணொலிகளில் இன்னும் வித்தியாசமாக ஒரு வேறுபாடாக ஒரு புதிய தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதே மாதிரி இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து என்ன சொல்கிறது, புரியாதவங்க இந்த காணொலியை பார்க்க வேண்டாம் நான் கேட்டுக்கிறேன். அர்த்தங்கள் உள்ளார்ந்த ஆற்றலை வளர்ப்பு விதமாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைபராக மாறிக்குவாங்க. சப்ஸ்கிரைபராக ஆகிட்டு எல்லா காணொலியும் நீங்கள் எடுத்து கேளுங்க. ஒரு முறைக்கு 10 முறையாவது கேளுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு முறை கேட்டிங்கனாலும் வந்து புரியாத மனசு நிற்காது. நான் பேசுகிற இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் போது என்ன உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் போகும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்குள்ள இருக்கிற அனைத்து பொருளை வெளியேற்றுறதுக்கு நான் ஒரு உதவியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்தோடு உங்களை அடுத்த காணொலியில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.